இந்த இடத்தில் இந்த அறக்கட்டளை நிறுவனத்தை நடத்தி வரும் தமிழன் சகோதரர் இந்த நிறுவனத்தை ஒழுங்கமைத்து சிறப்பாக நடத்தி வரும் எம்மை இந்த இடத்திற்கு விருந்தினராக அழைத்த அவரது சகோதரர் கலியுகன் ஆதிவர் அவர்களுக்கும் சக இந்த இடத்துக்கு வருகிறதற்கு விருந்தினர் அனைவருக்கும் காலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு படநீடிப்பு மக்களுக்கும் சிறார்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது அறிமுகமானது இது முதல் தரமில்லை. என்னை பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்வதற்காக உங்களிடம் இந்த இடத்திற்கு வந்து உரையாற்றியுள்ளேன். உங்களுக்கு கருத்துக்களை கூறுகிறேன். அதே நிமித்தம் எமக்காக இந்த வடநீடிப்பு மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கும் எனக்கும் ஏற்புவாக்களுக்கு இந்த பாராளுமன்ற உறுப்பினரை தெரிவு செய்வதற்கு உங்களுக்கு நாங்கள் நன்றி கடமைப்பட்டவர்களாக இடத்தில் இருக்கின்றோம். இந்த இடத்தில் நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருப்பதற்கு எமக்கு வாக்களித்த மக்களுக்கும் வாக்களி முன்கூட்டியே எம்மை அழைத்து எம்மை பாராளுமன்றம் அனுப்ப வேண்டும் என்றும் பல உதவிகளை செய்து பணிப்புகளை செய்து இந்த பாராளுமன்றம் அனுப்பியிருக்கிறீர்கள். அதன் காரணமாக எம்மை பொறுத்தவரைக்கு பாராளுமன்ற உறுப்பினர் பதவி என்பது எமக்கு சொந்தமானதில்லை, உங்களுக்கு தான். அதை கண்டிப்பாக 5 வருடத்தில் உங்களின் விடிவுக்காக எம்மான் இயன்ற உதவிகளை ஒத்தாசைகளை இந்த மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க தீர்மானித்துள்ளோம். நாங்கள் இங்கே வந்தபோது ஒரு ஆலயமாகத்தான் இருக்கின்றதே. பல கோயில்களுக்கு செல்கிறோம், ஆலயமாக இருக்கிறது. ஒரு அறக்கட்டளை சார்ந்த இயங்கும் நிறுவனமாக இருப்பது முதல் தரமாக நான் அவதானிப்பது இந்த இடத்தில் தான். அது இந்த வடதியமைப்பு மண்ணிற்கும் இந்த அறக்கட்டளை நடத்தி வரும் நிறுவனருக்கும் அதே நேரம் இந்த ஐயா மதம் போதனர் குருக்கள் அவர்களுக்கு இந்த பெருமையை சாரும். பல கோயில்கள் இருக்கின்றன, ஆலயங்கள் இருக்கின்றன. ஆனால் இவ்வாறு பொது நிறுவனங்களாக இயங்குவது ஆலயங்கள் குறைவு. ஆனால் முன்னைய காலத்தில் பல ஆலயங்களில் இவ்வாறு முன்பள்ளிகள் இருந்தன. ஆனால் இது செயலிழந்திருக்கின்றன. ஆனால் இதை மீளுருவாக்கம் செய்திருக்கின்றன. ஒவ்வொரு ஆண்டுகளாக இந்த கலைஞர்களை வளர்ப்பதற்கும் கலைஞர்களை ஊக்குவிப்பதற்கும் இவ்வாறான நிகழ்வுகளை செய்யும் போது கலைஞர்களுக்கும் ஒரு உத்வேகம் ஒன்று ஏற்படும். அதே நேரம் இந்த பிரதேசத்தில் வறுமையில் இருப்பவர்களுக்கும் அதே நேரம் அவர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு கற்றல் உபகரணம் வழங்குவதை இன்று நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எங்கள் குருக்கள் அவர்கள் சொல்லியிருந்த எல்லாத்தையும் அரசாங்கத்தால் செய்ய முடியாது. ஆனால் அரசாங்க இயந்திரத்தில் செய்யும் போது பலர் விடுபடுகின்றனர். பலர்கள் வறுமையில் இருந்தும் பல இதுகளில் விடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் இதுகளை தெரிவு செய்து இவ்வாறு கற்றல் உபகரணம் வழங்கும் போது இந்த கல்வியில் முன்னேறும் என்பது திடமான நம்பிக்கை. இவ்வாறான செயற்பாடுகள் முன்னுதாரணங்கள் ஏனைய மாவட்டங்களுக்கும் ஏனைய இடங்களுக்கு தெரியும் போது இந்த ஆலயம் ஒட்டுமொத்த இடத்துக்கு தெரிய வரும்போது ஒரு உத்வேகம் ஏற்படும். எமது அரசாங்கத்தை பொறுத்தவரைக்கும் இன்று கல்விக்கு முன்னுரிமை கொடுக்க இருக்கிறது. அதே நேரம் மருத்துவத்திற்கு எமது அரசாங்கத்தால் இந்த முறை நிதி விடுவிப்பு இலங்கை வரலாற்றிலேயே அதிகமான நிதி விடுவிப்பை செய்வதற்கு தீர்மானித்திருக்கிறோம். கல்விக்காகவும் மருத்துவத்திற்காகவும் எமது எதிர்பார்ப்பு கல்விக்கு 6% நிதியை ஒதுக்க வேண்டும். ஆனால் முன்னைய அரசாங்கங்கள் 1% நிதியை ஒதுக்கி இருக்கிறது. ஆனால் இன்று நமது நாடு நிலையை கற்றுக்கொண்டு இலங்கை வரலாற்றில் கல்விக்கு ஒதுக்காத நிதியை பெருமளவான நிதியை இந்த ஆண்டு ஒதுக்க தீர்மானித்திருக்கின்றோம். இவ்வாறு ஒதுக்கும் நிதியானது காலப்போக்கில் அதிகரித்த வண்ணமே செல்லமே ஒழிய
சிறந்த முறையில் பயன்படுத்தாத விளைவுதான் நமது நாடு பின்னோக்கி செல்வதற்கு முதல் காரணம். நாங்கள் இம்முறை தீர்மானித்திருக்கிறோம். இப்போது 4 மாதத்துக்கான பட்ஜெட் நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறோம். திரும்ப 4 மாதத்துக்கு பிறகு பட்ஜெட் ஒதுக்க போகிறோம். அதில் நமது வடபகுதி 3 பொருளாதார மத்திய நிலையங்களை அமைக்க தீர்மானித்துள்ளோம். 1 மாங்குளத்தை மையப்படுத்தியதாகவும், பலானி கேசை மையப்படுத்தியதாகவும், ஆணையரவு பரந்தன் விவசாய நிலையத்தை மையப்படுத்திய பொருளாதார மத்திய நிலையத்தை ஒதுக்கி அதுக்கான நிதியை அதில் ஒதுக்க போகிறோம். அதே நேரம் இந்த கிராமப்புற வறுமைகளை ஒழிப்பதற்கு தீர்மானித்துள்ளோம். எமது இந்த முறை பட்ஜெட்டில் கிராமத்திற்கான நிதி பாய்ச்சல் தான் அதிகம். அப்போது கிராமப்புற பிரச்சனைக்கு தீர்மானித்துக் கொண்டு பெண்களுக்கான தொழில்துறையை உருவாக்கி வீட்டிலிருந்து செய்யக்கூடிய தொழில்துறையை உருவாக்குவதற்கு தீர்மானித்துள்ளோம். ஏனென்றால் பெண்களிடம் பணம் இருக்க வேண்டும் என்று விண்ணப்பாடு அரசாங்கத்தில் இருக்கிறது. எமது நாட்டில் அதிகளவான அந்நிய செலாவணியை ஈட்டிக் கொடுப்பது பெண்கள் பணிப்பெண்ணாக சென்று, அடுத்ததாக காமன்ஸ்லையும் அதிகளவான வேலை செய்வது பெண்கள், அடுத்தது தேயிலை தோட்டம், எல்லாத்திலேயும் பெண்கள். எமது தொடர் அதிகளவான ஈட்டிக் கொடுப்பது பெண்கள். இன்று கல்வியை எடுத்துக்கொள்ளுங்கள். பல்கலைக்கழகம் தெரிவு செய்வது அதிகளவானவர்கள் பெண்கள். அரச உத்தியோகத்தில் வேலை செய்வது அதிகளவான பெண்கள். இந்த நாட்டையே இயக்குவது பெண்கள். ஆனால் தலைமை பொறுப்புகளில் பெண்கள் இல்லை, அரசியலில் இல்லை. ஆனால் இன்று அது மாற்றப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தியில் இலங்கை பாராளுமன்றத்திலேயே அதிகளவான பெண்கள் தெரிவு செய்த கட்சி எமது கட்சி. 20 அங்கத்தவர்களை கொண்டுள்ளோம் பெண்கள். அடுத்ததாக டோட்டலாக 22 இருக்கிறது. 20 பாராளுமன்ற பெண்களாக இருக்கிறார். அவர்களை தேடி பார்த்தால் பலர் ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து பாராளுமன்றம் வந்திருக்கிறார்கள். இவ்வாறு சாதாரண குடும்பத்திலிருந்து பாராளுமன்றத்தில் இல்லை. யாராவது பிள்ளைகள் அப்பா அரசியல் இருந்திருப்பார். அதன் காரணமாகத்தான் பாராளுமன்றம். ஆனால் எமது கட்சியில் இன்று சாதாரண குடும்பத்தில். அதே நேரம் எங்களுக்கு மகளிர்களுக்கு ஒரு வரப்பிரதாசம், மகளிர் துறை அமைச்சர் ஒரு தமிழ் பெண்மணி. நீங்கள் சமூக நலத்தில் NDP அமைச்சர்களை தேடி பார்க்கும்போது அவர்களது தொடர்பு எண்ணும் அதில் இருக்கிறது. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அணிந்து இழைக்கப்பட்டால் இன்று அந்த மகளிர் அமைச்சருடன் கதைக்கக்கூடிய சந்தர்ப்பமும் உங்களுக்கு இருக்கிறது. ஏனென்றால் அவர் தமிழ் பெண்மணி என்ற ரீதியில் தமிழிலே கதைத்துக் கொள்ளலாம் உங்களது பிரச்சனைகளை. அது எமக்கு கிடைத்த வரப்பிரதாரம். எதிர்வரும் காலத்தில் எமது பிரதேசத்திற்கு வருவா, சாதாரணமாக வருவா, அப்போது நீங்கள் கதைத்துக் கொள்ளலாம். ஏனென்றால் எங்கள் அமைச்சர்கள் பெரிய பந்தாவோடு போலீஸ் பாதுகாப்பு வருவதில்லை. ஏனென்றால் இந்த அரசியல்வாதிகள் மாறிவிட்டார்கள். ஆனால் அரச கட்டமைப்பு இன்னும் மாறவில்லை. இன்று நீங்கள் அரச நிறுவனங்களுக்கு செல்லும் போது யாராவது தெரிந்தவர்கள் இருக்கின்றார்களா என்று தேடுகிறீர்கள். தேடிவிட்டு தான் அரச நிறுவனங்களுக்கு செல்கிறீர்கள். அந்த நிலையை மாற்ற வேண்டும், சேவையாக மாற்ற வேண்டும். இதை சீரழித்து வைத்திருக்கிறார்கள் 76 ஆண்டுகளாக. அதை ஒரு நாளில் மாற்ற முடியாது என்று நமக்கு நம்பிக்கை இருக்கிறது. அது படிப்படியாக கட்டமாக மாறும்போது மாறும். தலைமை மாறி இருக்கிறது, தலைமை அர்ப்பணிப்புடன் இருக்கிறது. மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று அந்த தலைமை படிப்படியாக அரசு கட்டமைப்பில் அந்த உள்ளத்தை மாற்றுவோம். அதுதான் இந்த கிளீனிங் ஸ்ரீலங்கா ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம். எல்லாரும் நினைக்கலாம் இடத்தை துப்புரவு செய்வதற்கு மட்டுமில்லை கிளீனிங் ஸ்ரீலங்கா. ஊழல், லஞ்சம், வினைத்திறனின்மையாக இருக்கும் அரசு நிறுவனங்களை வினைத்திறனின்மையாக மாற்றுவதுதான் இந்த கிளீனிங். எல்லாரது உள்ளங்களையும் மாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. தண்டனை கொடுப்பதை விட மாற்றத்தை கொண்டு வருவதுதான் சிறந்தது. அந்த மாற்றத்தை எதிர்வரும் காலத்தில் நீங்கள் உணர்வீர்கள். உணரும் போது எமது அமைப்பையும் மேலும் பலப்படுத்துவீர்கள். இந்த பிரதேச மக்கள் எம்மை கண்டிப்பாக பலப்படுத்தித்தான் இருக்கிறீர்கள். நம்பிக்கை நிமித்தம் அந்த நம்பிக்கையை உறுதித்தன்மையை பெறுவதற்கு 5 ஆண்டுகளில் அதை ஒரு
உறுதித்தன்மையுடைய நம்பிக்கையாக மாற்றுவோம். நம்பிக்கையை நமக்கு வாக்களித்திருக்கிறீர்கள். இவர்கள் செய்வார்கள் என்று எண்ணப்பாடு, அந்த எண்ணப்பாடை இன்றைக்கு நிலைநிறுத்தி இருக்கின்றோம். நமது அமைச்சர்கள் செயற்படும் விதத்தில் நம்பிக்கையோடு ஏற்படு இருக்கிறது. மக்களுக்கு இந்த நாட்டை முன்னேற்ற பாதைக்கு செல்வார்கள். ஜனாதிபதி செயற்படும் விதங்கள், ஒவ்வொரு நடவடிக்கைகளும், அவர்கள் செய்யும் விதங்கள், அமைச்சர்கள் இலவாக ஒரு வாகனத்தில் செய்கிறார். முந்தைய அமைச்சர் வரலாம் 5-6 வாகனம் வரும், போலீஸார் இன்றைக்கு ஒரு போலீஸின் அமைச்சருக்கு ஒரு வாகனம் தான், கூப்பிட்டா தனியாக வந்துட்டு போவார். அப்போ அந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம். அது படிப்படியாக உலகத்தில் எவ்வாறு அரசியல் நடைமுறை செய்கிறதோ அவ்வாறு செல்லும் போது இந்த நம்பிக்கையை பலப்படுத்துவதற்கு 5 ஆண்டுகளில் அந்த பலமான அரசாங்கமாக திகழும் என்பதை மக்கள் மத்தியில் நம்பிக்கையுடன் இருக்கும் என்பதை இடத்தில் கூறிக்கொண்டு, அதே நேரம் இந்த இடத்துக்கு வாய்ப்பளித்து தந்த ஸ்ரீ சரஸ்வீட ஞானவேதவர் தேவஸ்தான அறக்கட்டளைக்கு இந்த மதகுருவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு, உங்களது வாழ்க்கையை சுபிட்சமான வாழ்க்கையை விட்டு செல்வதற்கு நாங்கள் பிரசங்கம் கொண்டிருக்கிறோம். அந்த பயணத்தில் நீங்களும் கைகோர்கள் எங்களுடன் ஒன்றுபட்டு இணையும் போது, நட்பு ரீதியாக பழகும் போது இதை இன்னும் தரப்படுத்தி இந்த நாட்டை முன்னேற்ற முடியும் என்ற திறமான நம்பிக்கை இருக்கிறது. எங்களால் மட்டும் இந்த நாட்டை முன்னேற்ற முடியாது. அனைவரும் இந்த நாட்டை கட்டியெழுப்பதற்கு பாடுபடுவது. அதே நேரம் இவ்வாறு புலம்பெயர் தேசத்திலிருந்து வந்து இவ்வாறு அறக்கட்டளைகளை நடத்தும் போது செய்யும் பொழுது இந்த நாட்டை மாற்ற முடியும் என்று நம்பிக்கை இருக்கிறது. எதிர்வரும் காலத்தில் இவ்வாறான புலம்பெயர் தேசத்திலிருந்து தொழில்துறைகளை உருவாக்குவதற்கு எமது அரசாங்கத்தில் படையெடுத்து வருவார்கள். அவர்கள் இலங்கையை எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். இலங்கை எவ்வாறு முன்னேறும் என்று அதற்கான ஒத்துழைப்புகளையும் அவர்களது முதலீடுகளுக்கு சிறந்த முதலீடுகளை ஏற்படுத்துவதற்கு எம்மாடி என்ற இணைத்திறனான இலகுவாக ஒரு தொழில்துறை ஆரம்பிக்கும் போது முன்னே அரசாங்கத்தில் 2 வருடம் 3 வருடம் செல்லும். அதை ஒரு உத்தரவாதத்தை எடுப்பதற்கு அரச காரியங்கள். ஆனால் எமது அரசாங்கத்தில் இதை இலகுபடுத்துவதற்கு டிஜிட்டல் மயமாக்கும் போது இந்த பிரச்சனை தீர்வு நம்பிக்கை இருக்கிறது. இலகுபடுத்திக் கொண்டு அவர்கள் தொழில்துறை வரும்போது வேலையில்லா பிரச்சனை வர தீர்வு நம்பிக்கை இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகளை எமது அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. பயப்பட தேவையில்லை. இலங்கையில் இருக்கக்கூடிய நாடாக மாற்றுவோம். எமது தமிழர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கு தீர்மானிக்கிறோம். இந்தியாவில் இருப்பவர்கள் கூட இங்கே சென்று இந்தியாவில் வசிக்கிறார்கள். இலங்கை நல்லாக வளர்ந்து சென்றால் மீளவும் இங்கே வருவார்கள். அப்போது எமது பாராளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையும் அதிகரிக்கும் என்பது திடமான நம்பிக்கை இருக்கிறது. ஏனென்றால் இப்போது பாராளுமன்ற எண்ணிக்கை 2009 படிப்படியாக 6ஆக இருக்கிறது. இதை எமது 5 ஆண்டுகள் உயர்த்துவோம் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அதற்காக நீங்களும் ஒரு முறை கைகொண்டு வருகின்ற எல்லா தேர்தல்களிலும் உண்மை பலப்படுத்தி இங்கே இருப்பவர்கள்தான் பேச உறுப்பினர்களாக போவார்கள். அந்த அமைப்பில் நம்முடன் கைகொண்டு சிறந்தவர்களை அனுப்புவோம். அர்ப்பணிப்புகளுக்கு அனுப்பி இந்த நாட்டை இந்த பிரதேசத்தை வளப்படுத்துவதற்கு சக்தியும் பலனும் கிடைக்க வாழ்த்து